Greetings in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். It's nice to see you all, to meet you in Google Meet in this 8th month. இந்த 8வது மாசத்துல உங்களை நாங்க சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கூட்டத்தின் ஆரம்பமாக நாம ஜெபிச்சு இதை ஆரம்பிச்சு வைப்போம். To be form, let's pray. Daddy God, we come to your presence in Jesus' name. Holy Spirit, we thank you for this wonderful day, for this new gathering. May your presence be with us, guide us. Let your glory manifest today. Let people encounter you. Let us have a tangible experience. May the power of your voice manifest in us. In Jesus' name we pray. Amen. We're going to have a time of worship. We have Sister Irene with us, who will help us in worship. நம்ம நேரா ஆராதனை நேரத்துக்குள்ள கடந்து போறோம். நம்ம மத்தியில சிஸ்டர் ஐரின் அண்ட் பிரதர் டேவிட் இருக்கிறாங்க. சோ அவங்க நம்மள ஆராதனைக்குள்ள நடத்துவாங்க. Irene, over to you. Thank you, brother. Thank you, Ka. So எல்லாரும் கர்த்தருக்குள்ள நம்ம எல்லாருமே எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும். ஆக்சுவலி நாங்க ஒரு 2 வாட்டி வர்ஷிப் பண்றது ஃபுல்லாவே நாங்க ஜாய் வச்சு பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலி சோ இந்த வாட்டியும் நம்ம ஆண்டவரோட ஜாய், நம்மளோட ஆல்மைட்டி காட், நம்ம ஃபாதர் காடோட ஜாய்ல வில் டிராவல். ஆக்சுவலி ஏன்னா அது தவிர வேற எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. We don't need any riches in the world other than the joy and the peace which comes from our mighty God actually. So it start with நம்ம ஒரு பாட்டு பாடுவோம். அக்கா நீங்க காஸ்ட் பண்றீங்களா அக்கா? எஸ்மா ஷூர் அக்கா. சோ நம்ம இந்த டைம்ல I just request everyone, நம்ம அந்த நீங்க எங்க வேணா இருக்கலாம், ஆனா இப்போ நீங்க just surrender yourself to our God. நீங்க ஐயோ நம்ம வீட்ல இருக்கோமே, நம்மளோட பசங்க பாக்குறாங்க, நம்ம கணவர் பாக்குறாரு, நம்ம இங்க இருக்கோம் அப்படிலாம் நீங்க எதுவுமே நினைக்காது. This is the time where you are going to talk with your daddy. So நம்ம அந்த presence-ல will travel first. So I just pray to Holy Spirit. Holy Spirit, please give us that presence. ஆண்டவரே நீங்க அந்த presence-குள்ள நடத்துங்கப்பா. எங்களுக்கு எந்த distractions இல்லாம அந்த presence-குள்ள நடத்துங்க டாடி. Okay, start. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உன் பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உன் பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆமா, இவ்ளோ டைம்ல நம்ம நம்ம லைஃப்ல நிறைய நெருக்கத்துல இருந்திருப்போம் ஆக்சுவலி, which you can't share it with anyone too. பட் அந்த டைம்லயும் நம்மள எவ்வளவு குறைவின்றி ஆண்டவர் நடத்திருக்காருப்பா. அந்த கிரேஸ், அவர் கூட இருக்க
அந்த கிரேஸே நம்மளுக்கு போதும். அப்பா நம்ம கூட இருக்காருன்னா ஒரு தனி பலன் வரும் தெரியுமா? அதுவே போதும். சோ நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்களேன். உங்களோட கஷ்டமான நேரத்துல இமேஜின் பண்ணுங்க. அந்த டைம்ல நம்ம ஆண்டவர், அதாவது உங்க டாடி, உங்க ஃபாதர் காட் எப்படி உங்கள அப்படியே அரவணைச்சுட்டு அப்படி போறது வந்து நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் வரும். ஆக்சுவலி நான் இந்த பாட்டு பாடும்போது நான் ஸ்மைல் பண்ணிட்டு பாடுறேன்னா, ஏன்னா என்னோட ஃபாதர் காட் எல்லா டைம்லயும் அப்படியே இப்படி இருக்க அணைச்சிட்டு நம்ம கூட இருக்காரு ஆக்சுவலா. சோ வில் ஸ்டார்ட் அகைன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உன் பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உன் பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். தேங்க்யூ சோ மச். நம்ம ஃபாதர் காடுக்கு நம்ம எவ்வளவு தேங்க்யூ சொன்னாலும் ஆக்சுவலி அது பத்தவே பத்தாது. எப்படி நம்மள ரசிச்சு நம்மளோட அப்பா நம்மள எப்படிலாம் நடத்துறாருல்ல. சோ இட்ஸ் சோ நைஸ் ஆஃப் ஹிம் டு ட்ரீட் அஸ் லைக் தட் ஆக்சுவலா. ஏன்னா அவருக்கு நம்மளுக்கு வந்து அவர் வந்து நம்மளோட புத்திரர், you're my daughter, you're my sonன்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது. ஆக்சுவலி we should hold on to it. நம்ம நிறைய டைம்ல நம்மளோட வந்து ப்ராப்ளம் வரும்போது நம்ம வந்து அந்த சன், நம்ம டாட்டர், அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து நிறைய வாட்டி நம்ம மறந்துடுறோம். ஆக்சுவலி இன்க்ளூடிங் மீ. நம்ம ஏதோ யாரோ தள்ளி இருக்கிற மாதிரி நினைக்கிறோம். ஆக்சுவலி we should hold on to that. நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை கிளிங் பண்ணி அப்படியே புடிச்சிட்டு நம்ம அப்பா கூட நடந்து போக வேண்டியதா. மற்றபடி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஆக்சுவலா. சோ ப்ளீஸ் கிளிங் ஆன் டு ஃபாதர். அந்த ரிலேஷன்ஷிப்பை யூ ஜஸ்ட் கிளிங் ஆன் டு இட். நம்ம அப்பாவோட பொண்ணு, நான் அப்பாவோட பையன், நம்ம மேல என்ன ஆகும் அப்படின்னு நம்மளோட அந்த இது நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். அந்த ப்ரைடான மொமெண்ட். ஆக்சுவலி we have an almighty father with us. உலகம் எல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகம் எல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Father. ஆண்டவர் இத்தனை மாதங்களா நம்மளுடைய காரியங்களை ஏறெடுத்து நம்மளுடைய எத்தனையோ சோதனைகளை நம்மள ஒரு கூட இருந்து ஜெயிச்சிருக்காரு. நம்ம பலனுக்கு மீறிய காரியங்கள்ல அவரு பலனா இருந்து நம்மள எல்லா காரியத்தையும் வாக்கிய பண்ணி நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் செய்ய போகிற அற்புதங்களுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். இந்த புதிய மாதத்தில் தேவனுடைய வார்த்தையை நம்ம பெற்று அதற்காக நம்ம இந்த ஆராதனையை முழு மனதோட முழு ஆத்மாவோட நம்ம ஈடுபட நம்ம தேவனிடம் பிரார்த்திப்போம். அண்ட் இந்த வாட்டி நம்மளுக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஐயோ இதுக்கு நம்மளுக்கு பதில் கிடைக்குமா, இல்ல இது நம்ம கரெக்டான பாத்துலதான் போறோமான்னு நம்மளுக்குள்ள நம்மளோட ஓவர் திங்கிங்னு ஒரு ஸ்கில் இருக்கு தெரியுமா. அதுல நம்மள நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போக ஆக்சுவலி. ஆனா இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன்னு சொல்றாரு. உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர்
உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். ஆமா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்மளுக்கு எந்த இதோ உங்களோட காரியம் என்னமோ ஆக்சுவலி அது பண்றது நம்மளோட டாடி காட் நம்ம பக்கத்துலதான் இருக்காரு. ஆக்சுவலி அவருக்கு ஏன் உங்களை வந்து தாயின் கருவிலே உங்களை பத்தி தெரிஞ்ச ஆண்டவரால நீங்க எப்படி உங்களுக்கான ஃபுல் டெஸ்டினி ஆக்சுவலி அவர் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. ஆனா நம்ம அங்கங்க நம்ம வந்து நம்மளோட ஓவர் திங்கிங்னால நம்ம அங்கங்க ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்கோம் ஒழிய, மத்தபடி நம்மளோட ஃபாதர் காட் He is with you people. Actually, he is now surrounding the Holy Spirit. Everyone is with you. நம்ம அந்த presence feel பண்ணா மட்டுமே போணும். ஏன்னா அவர் பார்த்துப்பாரு, நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலி he'll take care of your battle, so you don't have to worry. ஐயோ எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு கடன் இருக்கு, இந்த சொல்லிக்க அளவுக்கு முடியாத அளவுக்கு கடன் இருக்கு, இவ்வளவு பெரிய அமௌண்ட் இருக்கு. You don't worry. You don't worry, brothers and sisters. He will take care. அவருக்கு அது ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு லேசான காரியம் அவருக்கு, ஆண்டவருக்கு. But you cling on to the relationship. He is your father God. He is your father. நம்ம அப்பா மீறி நம்மளுக்கு இந்த earthல என்ன நடக்க போகுது ஆக்சுவலி? He is there for you people. உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கண்டிப்பா உங்களை கடைசி வரைக்கும், அந்த டெஸ்டினி வரைக்கும் உங்க கூட தான் இருப்பார். ஆக்சுவலி உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை அழைத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். பிரதர் அண்ட் சிஸ்டர், வேதம் சொல்கிறது உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நம்ம யோசிச்சு பார்த்தோம், எத்தனை விதமான அதிசயங்கள் நம்ம பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ஆண்டவர் நம்ம செய்திருக்கார். நம்ம இமைச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம யோசித்தாலும் கூட இது இப்படி நமக்கு இது நடந்திருக்குமான்னு நம்ம வந்து ரொம்ப அதிசயமா பார்ப்போம். அத்தகைய அதிசயமான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் காட்டிலும் நமக்கு அதிசயம் செய்கிற அதிசயமான ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார். அவரை நினைச்சு நம்ம துதிச்சு இந்த மாதத்திற்கான அந்த வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ளவும், இந்த ஆராதனை முழுமையா தேவனுடைய நமக்குள்ள அதிசயங்களை செய்கிற தேவன் நமக்குள்ள இருக்கிற நம்ம உணர்வதற்காக இந்த ஆராதனையில முழுமையாக பங்கேற்போம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆக்சுவலி நம்ம பிலீவ் பண்ணணும். ஆக்சுவலி நம்ம ஃபாதர் காட் நமக்குள்ளதான் இருக்காரு, அவர் எல்லாமே பார்த்துப்பாருன்னு நம்ம அது பிலீவ் பண்ணணும். ஏன் ஃபாதர் காட் சொல்றேன்னா, is our father. ஆக்சுவலா நம்ம வந்து மத்தவங்க மாதிரி காட்ன்னு நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரேக் வந்துரும். ஆக்சுவலா இதே நீங்க உங்க அப்பா நினைச்சு பாருங்களேன், உரிமையா நம்ம கேட்போம், அப்பா எனக்கு இது வேணும், இது கொஞ்சம் செஞ்சுதாங்க, எனக்கு தெரியும் இதனால எனக்கு பிரச்சனை, பட் எனக்கு இது வேணும், கொஞ்சம் செஞ்சு கொடுங்கன்னு வந்து நம்ம வந்து உரிமையா நம்ம கேட்போம். சோ அதனாலதான் அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்மளுக்கு வந்து எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஆனா அதெல்லாம் வந்து அந்த பேட்டில் எல்லாம் வந்து நம்ம அப்பாக்கு வந்து ரொம்ப லேசான காரியம். ஒரு ஊதுனா போதும், அது பறந்தே போயிடும். சோ நம்ம வந்து அதுக்காக வந்து we'll pray. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள்
செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆக்சுவலா நம்ம ஆக்சுவலி என்னோட ஓன் டெஸ்டிமனியே நான் இங்க ஷேர் பண்ண விரும்புறேன். ஸோ நான் ஒரு ஸ்கூல்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் as a டீச்சரா. ஸோ நான் ஜாயின் பண்ணிட்டு ஒரு 2 இயர்ஸ்ல எனக்கு ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைச்சது. ஆக்சுவலி நான் 30,000க்கு ஜாயின் பண்ணா ஐ லைக் டு டெல் மை salary. இட் வாஸ் ஷிஃப்டட் டு 45,000 வித்தின் 1.5 வருஷத்திலே எனக்கு அந்த salary இன்க்ரிமெண்ட் வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு சப்ஜெக்ட் ஹெட்டா போஸ்ட் கொடுத்தாங்க. அங்க ஜாயின் பண்ணி 2வது வருஷம் சப்ஜெக்ட் ஹெட்னு போஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ போஸ்ட் கொடுக்கும் போது வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, சரி 50,000 salary வந்துரும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து. அப்ப என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஃபோன் பண்ணி, ஐரின் உனக்கு வந்து 3,000 இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. பிகாஸ் எங்க ஸ்கூல் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன்னால இந்த வாட்டி இன்க்ரிமெண்ட் ஒழுங்கா இது பண்ணல. 3,000 48,000 ஓன்னு அழுக ஆரம்பிச்சுட்டேன். நம்மளுக்குள்ள அந்த நம்மளோட ஹியூமன் அந்த இது வந்துட்டு ஐயோ நான் இவ்வளவு ஒர்க் பண்ணனே. ஏன்னா மே மந்த் ஃபுல்லா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஏப்ரல்ல இருந்து இது வெளியூர்ல ட்ரைனிங் எல்லாம் போயிட்டோம். இவ்வளவு ஒர்க் பண்ணோம். ஆண்டவரே நான் ரொம்ப எதிர்பார்க்கல அந்த 50 வந்துராதா அப்படின்னு. ஏன்னா ஆக்சுவலி ஆண்டவர் என்ன 19,520 இருந்தே என்ன நடத்திட்டு வராரு. ஆக்சுவலா என்னோட ஃபர்ஸ்ட் salary வந்து 19,520 இருந்து நடத்திட்டு வந்தாரு. ஆனா நான் எவ்வளவு அல்பத்தனமா அந்த 2,000 இன்க்ரிமெண்ட் எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா இருக்க கூடாதுன்னு ரொம்ப அழுதேன். பார்த்தா ஆக்சுவலி என்னோட salary வந்து 50,500. ஆக்சுவலி அது எனக்கு லெட்டர் கிடைக்கும் போதுதான் எனக்கு தெரியும். அதுவும் எனக்கு லெட்டர் கிடைக்கும் போது எங்களுக்கு லெட்டர் கூட கொடுக்கல. எனக்கு salary வந்து ஜூன் மந்த் கிரெடிட் ஆகும் போது ஐ காட் அரௌண்ட் 46,500 சம்திங். என்னடா 46,500? அப்புறம் தான் என்னோட salary 50,500. ஏன்னா நான் 50,000 தான் எதிர்பார்த்தேன். ஆண்டவர் போனா நான் இன்னொரு 500 எக்ஸ்ட்ராவா தரேன், நீ இப்படி இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம ஆண்டவர் எவ்வளவு குட்டி 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 விஷயம். ஆக்சுவலி இன்னொன்னு ஒரு இன்சிடென்ட் சொல்றது ரொம்ப இந்த இன்சிடென்ட். எங்களுக்கு ஸ்கூலுக்குள்ள ஒரு டைரி கொடுப்பாங்க. அதுல வந்து they'll write our name. இது மாதிரி ஐரின் என்னோட பேர் எழுதியிருக்கும். அந்த டைரி எங்க வச்சுனே தெரியல. எல்லார்ட்டையும் கேக்குறேன் அந்த டைரி எங்க எல்லா இம்பார்ட்டன்ட் நியூஸும் அததான் இருக்கு. பார்த்தா இன்னைக்கு வந்து எங்க இருந்தோ வந்து அந்த டைரி என் கையில வந்து இப்படி நிக்குது. சோ வந்து ஆக்சுவலா என் கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃப் சொன்னாங்க, ஐரின் மேம் என்ன யூனிவர்ஸே உங்களுக்காக தான் வேலை பார்க்குது போல அப்படின்னு. So it is a very small thing. But ஆனா இந்த சின்ன விஷயம் கூட ஆண்டவர் சீரியஸா அதை பாக்குறாரு. ஆக்சுவலா அந்த டைரி இல்ல, நான் இன்னொரு டைரி எழுத ஆரம்பிச்சிட்டேன். பட் என்னோட ஐயோ அந்த டைரி எங்கன்னு தெரியலையே அப்படின்னா, இது வந்து நம்மளோட கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃப் கிட்டே இருந்தே வரும். தட் இஸ் a universe itself working. ஆக்சுவலி யூனிவர்ஸ்லாம் இல்ல, என்னோட ஃபாதர் காட் என் கூட இருக்காரு, அவ்வளவுதான் ஆக்சுவலா. சோ நீ என்ன இருந்தாலும் நம்மளோட காரியத்துல கண்டிப்பா ஒரு அதிசயம் இருக்கும். ஆக்சுவலி எங்களோட வாழ்க்கையில வந்து நிறைய அதிசயங்களாலதான் ஆண்டவர் எங்களை இதுவரைக்கும் நடத்திட்டு வராரு. இத்தனை விதமான அதிசயங்களும் அற்புதங்களும் ஆண்டவர் எங்களை செய்திருக்கிறார். நாங்க எவ்வளவுதான் மோட்டிவேட்டா இருந்தாலும் சில நேரங்கள்ல வந்து அந்த காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க வருத்தப்பட்டது உண்டு, வேதனை விட்டது. அது எல்லாமே ஆண்டவர் வந்து அவரு எங்களுடைய அப்பா, அவர் எப்பவுமே எங்களை நினைச்சிட்டு எங்களை உயரத்துல வச்சிருக்கிறாரு. அவர் எங்களை உயரத்துல வச்சிருக்காரு. நாங்க அந்த உயரத்தை பார்க்காம நாங்க எங்களை சுத்தி இருக்கிறதான் பார்த்துட்டு இருக்கிறோன்றதை எங்களை நிறைய வாட்டி உணர்த்தி இருக்கிறார். சோ இத்தனை எல்லாமே அதிசயம் மூலியமா தான் எங்களை வாழ்க்கையை வந்து முழுமையா நடத்திருக்கிறார். சோ இது எங்களுடைய வாழ்க்கையை முழுமையா ஆண்டவருடைய டெஸ்டிமோனியா தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்.
செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். இயேசு செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். இப்ப எல்லாரும் அந்த ஆறாவது நம்ம ஆண்டவர், திஸ் இஸ் யுவர் டைம், யூ கோயிங் டு ஸ்பீக் வித் யுவர் ஃபாதர் காட். ஆக்சுவலா உங்க அப்பா உங்க பக்கத்திலேயே தான் இருக்காரு. நீங்க என்ன சொல்லணும்? அப்பா கைய பிடிச்சு, அப்பா எனக்கு என் கூட இருங்கப்பா, எனக்கு இது வேணும்பா, நீங்க என்னோட அப்பா, நான் உங்களோட பொண்ணு இல்ல உங்களோட மகன், எனக்கு இந்த இடத்துல நான் ஸ்ட்ரக் ஆயிருக்கேன், என்னன்னு தெரியல, தேர்ஸ் அ பிளாக், ஹெல்ப் மீ லார்ட் அப்படின்னு சொல்லுங்க. அந்த தடையை ஆண்டவர் உடைச்சிருவார். ஆக்சுவலி உங்களை தாண்டி கூட போகணும்னு அவசியம் இல்லை. He break that for you actually, because you are his son, his daughter. So நம்ம நம்மளோட அந்த ஆவியானவர் பிடிச்சு போனாங்க. தூய ஆவியானவரோட பிரசன்ஸ்லயே நம்ம இந்த ஆராதனை பங்கேற்று நம்ம முழுமையாக தேவனுக்குள்ள நம்ம மகிமை பெற்று இந்த புதிய மாதத்துக்கான வார்த்தையை நம்ம கேட்க நம்மளை ஆயத்தப்படுத்தி நம்ம தொடர்ந்து அப்படியே பயணிப்போம். நன்றி, நன்றி தேவனுக்கு நன்றி, ராஜாக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ மா. சூப்பர்மா. Brother, that's amazing. The testimony was amazing. Yeah. அதாவது கொஞ்சம் நம்மளோட அந்த அல்பன அந்த வேர்ட் அடிக்கடி வருதுக்கு ஆக்சுவலி. இல்ல, that makes sense. ஏன்னா எப்படி நீ ஒரு நோட் சொன்னியோ, the same thing last week happened for me. I left my note in some other room and I was searching it in the department. full தேடிக்கிட்டே இருந்தேன் and I couldn't find it because all notes were there in that. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் ரூம்லயே இருந்திருக்கு. ஒரு வாரமா அந்த கிளாஸ் ரூம்லயே இருந்திருக்கு. அது என் கண்ணிலே படல அது. அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒரு குட்டி சைஸ் நோட் எங்கன்னா பாத்தீங்களாமா அப்படின்னு. மேம் அந்த நோட் அங்கதான் மேம் இருக்குது அப்படின்னு சொல்லி she took and gave to me. I like the word which you used, overthinking skill. ஒரு ஸ்கில் அப்படிங்கறதே நீங்க சொல்லிதான் தெரியும். இல்ல ஆக்சுவலா அந்த ஸ்கில் இப்ப ஆக்சுவலி அது நம்ம டெவலப் ஆகாத நம்மளுக்குள்ளேயே டெவலப் ஆகுது மொழியில சொல்றாங்க. Actually அதுதான் it kills the relationship with God actually. Overthinking will lead to over connection and எங்கெங்கயோ இழுத்துட்டு கூட்டிட்டு போயிடும். ஆனா கடலை கட்டு மட்டும் கொண்டு போவாரு. Thank you. It was so nice. Very nice. Thank you. Thank you brother. Thank you. Thank you everyone for joining today. இன்னைக்கு ஜாயின் பண்ண எல்லாருக்காகவும் நன்றி. I'm really happy to see you all. எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் இன்னைக்கு பார்க்கிறதுல. Today is going to be a very special day. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டேயா இருக்க போகுது உங்களுக்கு. God is going to move awesomely with us. ஆண்டவரோட நடத்துதல் இன்னைக்கு ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். Yes. We are all going to experience the glory of God. So நம்ம எல்லாருமே ஆண்டவரோட மகிமையை அனுபவிக்க போறோம். So expect big from the Lord. ஆண்டவர் கிட்ட இருந்து பெருசா எதிர்பாருங்க. Yes. Amen. 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 Thank you Jesus. Okay. By the grace of God, I want to make a few announcements. ஆண்டவரோட பெரிதான கிருபையில சில அறிவிப்புகள் கொடுக்கணும்னு விரும்புறோம். Last month we have started to have 2 meetings in a month. So போன மாசத்துல இருந்து மாதத்துக்கு 2 முறை மீட்டிங் நடத்துறதா நாங்க நடத்திட்டு இருக்கோம், ஆரம்பிச்சோம். So we are expecting to continue in oncoming days also. So அது அப்படியே தொடர்ச்சியா ஒவ்வொரு மாதத்துலயும் 2 மீட்டிங்கள் நடத்துற மாதிரி நாங்க பண்ணணும்னு நினைச்சிருக்கோம். And I want you guys to pray because I want to have 1 physical meeting and 1 Zoom meeting.
ஸோ நாங்க பிளான் பண்ணது வந்து ஒரு பிசிக்கல் மீட்டிங்காவும் ஒன்னு ஜூம் மீட்டிங்காவும் பண்ணலாம். ஒரு மாசத்துக்கு 2 மீட்டிங் கணக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கோம். பட் நீங்க அதுக்காக ஜோம் பண்ணுங்க. எங்களுக்கு அந்த இடங்கள் கிடைக்கணும், அந்த நடத்துறதுக்கான வசதிகள் இருக்கணும். அதனால நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். பட் இஃப் இட் இஸ் பிசிக்கல் then it be more good. Yeah, God should provide the place and the needs. ஸோ அதற்கான We are just praying தேவைகளையும் for it. அதற்கான இடத்தையும் வந்துட்டு ஆண்டவர் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ we are praying for that and expecting you people also to pray along with us. Anybody who is joined very new today, I welcome you today. ஸோ இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க இந்த கூகுள் மீட்ல அப்படின்னா அவங்கள நாங்கள் வரவேற்கிறோம். And God will bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. And the Lord will speak to you. ஆனா ஆண்டவர் உங்களோட பேசுவாராக. And God will deliver you today. ஆனா உங்களை விடுதலைக்குள்ள நடத்துவாராக. So we are going to go into the word of God today. நம்ம நேரா வார்த்தைக்கு நேரா போவோம். I've really been waiting very long in the presence of God. ரொம்ப நேரமா வந்து ஆண்டவரோட பிரசன்னத்துல காத்து கொண்டு இருந்தேன். Until this minute, I really don't have the message in my head. இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு வந்து அந்த செய்தி சரியா அமையல. என் மண்டைக்குள்ள இல்ல. So I'm just going to start, and as the Holy Spirit flows, we are just going to flow. நான் அப்படியே ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஆவியானவர் நடத்துதலுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து இன்னைக்கு கொண்டு போறேன். If anybody who can, okay, we're going to read Psalm 23. Which is the main focus of today's message. சங்கீதம் 23 நம்ம வாசிக்க போறோம். இன்னைக்கு மெசேஜோட ஃபோக்கஸே அதான். So I'll ask my wife to read it in Tamil first. தமிழ்ல வாசிப்போம். சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். Okay, let me read it in English for you. The Lord is my shepherd, I lack nothing. He makes me lie down in green pastures. He leads me beside quiet waters. He refreshes my soul. He guides me along the right paths for his name's sake. Even though I walk through the darkest valley, I will fear no evil, for you are with me, your rod and your staff, they comfort me. You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil, my cup overflows. Surely goodness and love will follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. Amen. So today, it's going to be very prophetical. ஸோ இன்றைக்குள்ள செய்தி வந்து ரொம்ப தீர்க்க தரிசனமா இருக்கும். Usually my message is like, it's a kind of prophetical and teaching, but today I don't have this teaching mode, but a very prophetical mode. பொதுவாகவே என்னோட செய்தியில வந்து தீர்க்க தரிசனமாகவும் செய்தியாகவும் இருக்கும். ஆனா இன்னைக்கு உள்ள மீட்டிங் வந்து ரொம்பவே வந்து தீர்க்க தரிசனமாவே இருக்கும். So I want you to receive the word and receive a miracle as I preach. சோ நான் இங்க செய்தி கொடுக்க நீங்க வந்துட்டு கரெக்டா அந்த அதிசயத்தையும் அந்த வார்த்தையும் நீங்க கரெக்டா ரிசீவ் பண்ணணும்னு நான் விரும்புறேன். Hallelujah. See, normally I have heard many people preach on this Psalm 23. பொதுவா வந்து நிறைய பேர் வந்து இந்த சங்கீதம் 23ல வந்து பிரசங்கம் பண்ணிருக்காங்க. And I've seen people preaching line by line or verse by verse. But today I want to look into the bigger picture of Psalm 23.
So, பொதுவா வந்து பிரசங்கம் பண்றவங்க வந்து வார்த்தையா இல்லாட்டி வசனமா வந்து பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு சொல்ல போறது வந்து இந்த சங்கீதத்தோட மெயின் பிக்சர், அதாவது இருக்கிறதுலே பெரிய வரைபடம், அத பத்தி நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். Yeah, the entire content of Psalm 23 is what I want to bring in today. சங்கீதம் 23 முழுசா பார்த்தா எப்படி பார்க்க முடியுமோ அத உங்க மத்தியில நான் கொண்டு வந்து வைக்க விரும்புறேன். Amen. Hallelujah. See, out of the 6 verses, if you happen to read verse 1 and verse 2, it says, the Lord is my shepherd. Then he says, he leads me in green pastures and leads me beside quiet waters. சோ இந்த 6 வசனங்களிலும் மெயினா உள்ள இந்த முதல் 2 வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் இடையில் என்று கொண்டு போய் விடுகிறார் அப்படிங்கிறது. Then it goes on to say, he guides me along the right paths. நீதியின் பாதை. நாலாவது. மூணாவது. மூன்றாவது வசனத்துல அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். And in the 5th verse it says, thou preparest a table before my enemies, my cup, you anoint my head with oil, my cup overflows. அதே 5வது வசனத்துக்கு போகும்போது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. And again it says in verse 6, surely goodness and love will follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. 6வது வசனத்துல மறுபடியும் வந்துட்டு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அப்படின்னு. But the verse 4 and 5 is completely different. ஆனா 4வது வசனமும் 5வது வசனமும் ரொம்பவே வித்தியாசமானது. Because it says, the verse 4. Verse 4 is very different. Where it talks about, even though I walk through the valley of shadow of death, I shall fear no evil, for thou art with me, thy rod and thy staff, they comfort me. இதுல வந்து 4வது வசனம் வந்து ரொம்பவே வித்தியாசமானது. என்னன்னா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Even though I walk through the valley of death, is what he says over here. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். Valley of death. மரண இருளின் பள்ளத்தாக்கு. But all the other verses says green pastures, quiet waters, in the right paths, goodness and mercy will follow me. But here it talks about valley of death. மொத்த வசனத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணிகளில் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறது, அதுக்கப்புறம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. பட் இந்த 4வது வசனத்துல மட்டும் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு அப்படிங்கறத மென்ஷன் ஆயிருக்கு. In English it says, even though I walk through the valley of shadow of death. ஆமா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். When you say even though அல்லது நடந்தாலும்னு சொன்னா, it's like, if there is an opportunity to walk through the valley of death, then also I will be brave. Yes, that's how I was looking at this verse. So இந்த வசனத்தை நான் வந்து தியானிக்கும் போது, ஒரு வாய்ப்பு எனக்கு அதுல மரண இருளின் பள்ளத்தாக்கில நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட என்னால வந்துட்டு நான் வந்து நடக்க முடியும், அது நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், பயம் இல்லாம என்னால நடக்க முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் நினைச்சேன். Depending on the opportunity is what I thought. That's how this verse, that's how I interpreted this verse. So இந்த வசனத்தை வந்து நான்
தியானிக்கும் போது இது எப்படி நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு 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 வாய்ப்புக்காக காத்து இருக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை அதான் வாய்ப்புக்காக மரண இருளை இருந்தா. அதான். But actually, the entire, I believe, this is how I believe, that the entire verse where the David is talking so much, he was actually in that valley of death, and from there is what he is writing this entire psalm. சோ இது வந்து என்னோட புரிந்து கொள்ளுதல். இது எப்படின்னா இந்த சங்கீதத்தை வந்து தாவீது எழுதும் போது உண்மையிலே தாவீது வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருந்து கொண்டு ஒரு மரண இருளின் ஆன இருந்து அதை வந்து எழுதினாரு. Yes, you know, because that is where only when you look at it in that view, this entire verse will make a lot of sense. சோ நம்ம அந்த கண்ணோட்டத்துல அந்த பார்வையில நம்ம பார்த்தா மட்டும்தான் இந்த ஃபுல் சங்கீத முழு அதிகாரமும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அர்த்தமுள்ளதா இருக்கும். Yes, because being in a green pasture is very easy to talk big words. சோ புல்லுள்ள இடங்கள்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சுகமான ஒரு இடத்துல இருந்துகிட்டு இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை பத்தி பேசும்போது அது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஆனா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருந்துகிட்டே அத பத்தி வந்து பேசணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். Right. So, talking with great faith from the valley of death is not an easy thing. சோ மரண இருளின் பள்ளத்தாக்கில இருந்துகிட்டு ஒரு மகத்துவமான ஒரு விசுவாசமா பேசுறது வந்து ரொம்ப கஷ்டம். Yeah. So listen carefully. If you say, he says, he maketh me, or he leads me, or he guides me in the right path, which is like traveling to that place. But walking through the valley of death is the present situation. சோ என்ன வந்து அந்த இடத்துக்கு நேரா நடத்துறது கரெக்டா அந்த இடங்கள்ல மேய்த்து அந்த இடத்துக்கு நேரா நடத்துறது வந்து அது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். அதாவது புல்லுள்ள இடங்கள்ல வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அன்னைக்கு கொண்டு போய் நீதியின் பாதையில நடத்துகிறார் அப்படின்றதெல்லாம் வந்து இனிதான் நடக்க வேண்டிய ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா அத வந்து எங்கிருந்து சொல்றாருன்னா மரண இருளின் பள்ளத்தாக்குல இருந்து சொல்றாரு. இந்த இடத்துல இருந்து நான் இந்த இடத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அங்க உள்ள பாயிண்ட். புரியுதா எல்லாருக்கும்? So David was in a very tight situation, and he is full of so much of boldness are in him. தாவீது வந்து ரொம்ப ஒரு நெருக்கமான சூழ்நிலையில இருந்தா அந்த சூழ்நிலையிலையும் அவனுக்குள்ள வந்து ஒரு பயங்கர ஒரு தைரியம் காணப்பட்டது. Yeah, you know what gave David so much of boldness? So தாவீதுக்குள்ள அந்த அளவுக்கான ஒரு தைரியம் எங்க இருந்து வந்தது? யாரு கொடுத்தது? See, today's title of today's major message is "For Thou Art with Me." இன்னைக்கு செய்தியோடைய தலைப்பு என்னன்னா, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இதுதான், this is a secret. Thou art with me. Lord, you are with me. சோ இன்னைக்கு செய்தியோட தலைப்பே வந்து தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் அப்படிங்கறதுதான். ரொம்ப ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். Now, how many of you will tell that God is with you? எத்தனை பேர் இங்க இருக்கிறவங்க சொல்லுவீங்க ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு? I know every one of you will raise hands. Say yes, God is with me. எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா, ஆமா ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு அப்படின்னு. But in your worst situation, are you able to say the same thing?
சோ ஆனா அதே இது வந்து நம்மளோட ஒரு ஒஸ்டான ஒரு ஒரு சூழ்நிலை. ஒரு சூழ்நிலையில ஒரு கடினமான சூழ்நிலையில நம்மளால அதை சொல்ல முடியுமா? That too, when you make a mistake, where will you be able to say that word? அதுவும் நான் தப்பு பண்ணிட்டேன், நம்ம தப்பு பண்ணிட்டு அந்த சூழ்நிலையில நம்மளால சொல்ல முடியுமா ஆண்டவர் என்னோட இருக்கிறீர் அப்படின்னு? ஒரு having a guilty conscience with you, will you able to say, even now God is with me? சோ அந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சுட்டு அந்த உள்ளுக்குள்ள வந்து பயங்கர ஒரு குற்ற உணர்வுக்குள்ள நம்ம தள்ளப்பட்டு இருக்கிற நேரத்துல நம்மளால சொல்ல முடியுமா ஆண்டவர் என்னோட தான் கூட இருக்கிறாரு? See, what is the need for David to go through the valley of death? சோ மரண இருளின் பள்ளத்தாக்குல தாவீது போறதுக்கான என்ன அவசியம்? Yeah, what is the need? Why should he go through that valley of death? எதுக்கு வந்து அவர் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்குல போகணும்? What does death mean over there? அங்க வந்து மரணம் அப்படிங்கிறது எதை குறிக்குது? See, the word of God says what do you say? I know in பாவத்தின் சம்பளம் மரணம், இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க? The result of sin is death. Wages of sin is death. Wages of sin is death. See, so death here represents a path in which David is going through, which he is struggling. David is going through a path of death in which he is struggling to come out. So தாவீது வந்து ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்குல போய் கொண்டு இருக்கிறான். அதுல இருந்து அவன் வெளியில வர்றதுக்கு அவன் ஸ்ட்ரகிள் பண்றான், கஷ்டப்படுறான். Yeah. So it is a struggle of death. அது வந்து ஒரு மரணத்தின் போராட்டம். It's not an easy thing. So அது ரொம்ப ஈஸியானது கிடையாது. You know, there was a funny thing which God brought into my mind. So எனக்கு திடீர்னு வந்து ஒரு வேடிக்கையான சம்பவம் எனக்கு ஞாபகத்துல ஆண்டவர் போடுறாரு. See, before I go to there, let's read Exodus chapter 14 and verse 10. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். As Pharaoh approached, the Israelites looked up, and there were the Egyptians marching after them. They were terrified and cried to the Lord. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது See, it is the fear of death. இது வந்து மரணத்தின் fear of death. மரணத்தின் பயம், மரணத்தை குறித்த பயம். மரணத்தை குறித்த பயம். See, the Israelites are coming out of Egypt, and now they are caught up before the Red Sea. Now Pharaoh is chasing them. Now they are afraid that Pharaoh will come and kill them. இஸ்ரவேலர்கள் வந்து எகிப்துல இருந்து வெளியில வந்தாச்சு. வெளியில வந்து அவங்க வந்து செங்கடலுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு பின்னாடி வந்து பார்வோன் வந்து அவங்களை துரத்திட்டு வரான். சோ பார்வோன் படைய பார்த்த உடனே இவங்க எகிப்தியர்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு உள்ள ஒரு பயம் வருது. Now if you read the next verse, they said to Moses, was it because there were no graves in Egypt that you brought us to the desert to die? அதுக்கு அடுத்த வசனம், அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். Now do you see the fear of death over here? சோ இந்த இடத்துல வந்து அந்த மரணத்தை குறிச்சதான அந்த பயத்தை இங்க பார்க்க முடியுதா? See, when a situation holds your neck, that's when you are trying to find God. So desperately. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து நம்மளோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி நம்ம சூழ்நிலை வரும்போதுதான் நம்ம வந்து ஆண்டவர் எங்கன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறோம். And that's where we are finding it so difficult to believe for a miracle at that particular point. சோ அதனாலதான் வந்துட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை நம்ம வந்து பாக்குறதுக்கு, அந்த இடத்துல அந்த பாயிண்ட்ல பாக்குறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். David, from that situation, is telling, thou art with me. சோ தாவீது வந்து அந்த சூழ்நிலையில இருந்து தான் சொல்றாரு, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் அப்படின்னு. Yeah, Lord, thou art with me.
தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். You know, that's the thing that will deliver you out of your situation. சோ அந்த ஒரு தாட் தான் உங்களை வந்து உங்க சூழ்நிலையில இருந்து உங்களை வெளியில கொண்டு வரும். Yeah, Rekapalagadharaba. This is a prophecy to somebody over here. இது ஒரு தீர்க்க தரிசனம், இங்க இருக்கிறவங்க யாருக்கோ இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. You are in that kind of a tight situation. So, அந்த மாதிரியான ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலையில தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க. If you are in that kind of a tight situation, this is a prophetical word for you. So, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில யார் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இது ஒரு ஒரு தீர்க்க தரிசன You வார்த்தை. can leave a message. You can just type a message over there. And நீங்க ஒரு see, சாட்ல ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. God is speaking to you today. He is with you and he is delivering you out of it. ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாரு. அவர் உங்களோட கூட இருக்கிறாரு. அவர் உங்களை இன்னைக்கு விடுதலை பண்றாரு. Amen. ஆமென். God is delivering. He is with you. அவர் சொல்றாரு, நான் உன்னோட தான் இருக்கிறேன். That problem is not going to hold your neck. சோ அந்த பிரச்சனை உங்க கழுத்தை நெரிக்க போறது கிடையாது. That problem will not stop your victory. சோ அந்த பிரச்சனை வந்து உங்களோட ஜெயத்தை வந்து தடுத்து நிறுத்தவே முடியாது. Yeah, this is prophetical. சோ இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. See, that's what I said. This day is going to be very different. அதான் நான் சொன்னேன், இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். See, God is holding your hand today ஆண்டவர் உங்க கரத்தை பயங்கரமா பிடிச்சிருக்கிறார். and he is not let go of you. அவர் உங்களை கை விடவே மாட்டாரு. See, the fear is something we need to deal with. சோ அந்த பயம் அப்படிங்கிற அந்த காரியத்தை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும். நம்ம அதுல போய் தான் ஆகணும். No, அதை நம்ம Shaba Papa, பிராக்டிஸ் பண்ணணும். Lakramantharabek. Labramantharabak. Daddy, I cancel every fear of death in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே மரணத்தை குறித்தான பயத்தை நான் கேன்சல் பண்ணேன். Thank you, Jesus. And there is, there is one more kind of a fear which will make you all laugh. சோ இன்னொரு விதமான ஒரு பயம் ஒண்ணு இருக்குது. அது கேட்டீங்கன்னா அது வந்து உங்களை சிரிக்க பண்ணும். Yeah, it really makes us laugh, உங்களை சிரிக்க பண்ணும். Let me quote one verse for you from Luke chapter 2, verse 9 and 10. The book of Luke, chapter 2 and verse 9 and 10. Let me read it for you. An angel of the Lord appeared to them, and the glory of the Lord shone around them, and they were terrified. But the angel said to them, "Do not be afraid. I bring you good news that will cause great joy for all the people." லூக்கா 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். The angel of God, the angel of God appeared and they were terrified. 9th verse. தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்கள் சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். Why did they fear? எதனால அவங்க பயந்தாங்க? Again, this is also a fear of death. சோ இதுவுமே வந்துட்டு ஒரு மரணத்தை குறித்ததான ஒரு பயம்தான். There are many instances in the Bible which refer to this. சோ இந்த காரியத்தை வந்து ரெஃபர் பண்ற மாதிரி நிறைய இன்ஸ்டன்ஸ் சூழ்நிலைகள் வேதத்துல போடப்பட்டிருக்கு. If you read Isaiah chapter 6 and verse 1 onwards, if you read, Isaiah was taken into the glory of God and he said, "Oh, I am going to be doomed because I'm a man of unclean lips." ஐசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய மகிமைக்குள்ள பரலோகத்துக்குள்ள போறான். சேராபீன்களை பாக்குறான். அவன் பார்த்தோன்ன அவ்வளவுதான், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனிதன். அது மரண பயம். This is where I began to laugh. இங்கதான் நான் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். Because see, God is presenting himself out of
showing him the glory, not to kill them, but the moment he appeared, the man is here not able to receive the glory of God and he is fearing death. So, ஆண்டவர் வந்து அவரோட மகிமையை வந்து ரொம்ப ஆசையோட அன்போட நம்ம கிட்ட வந்து வெளிப்படுத்தி காட்டணும்னு சொல்லிட்டு அவர் வராரு. நம்ம கொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்துல வரல. ஆனா நம்ம வந்து அதை என்ன பண்றோம் அப்படின்னா அதை ரிசீவ் பண்றதுக்கு நம்மளுக்கு முடியாம நம்ம அதுல வந்து மரணத்தை குறித்ததான ஒரு பயத்துக்குள்ள நம்ம போயிடுறோம். Yeah, this verse really made me think a lot. So, இந்த வசனம் வந்து என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. You know, even the glory of God brings the fear of death in man's heart. So, ஆண்டவரோட மகிமை கூட மனுஷனுக்கு வந்து ஒரு மரண பயத்தை கொண்டு வந்தது. Yeah. Now my question is why? ஏன்? எதனால? Why is man getting this fear of death? எதனால வந்து மனுஷனுக்கு வந்து இந்த ஒரு பயம் வந்துச்சு? Yeah, you know, the problem is when a problem chokes your neck, you are questioning God's existence. Now God is showing his existence and you are questioning your existence. So, ஒரு பிரச்சனை நம்ம கழுத்தை நெரிக்கிற சமயத்துல நம்ம ஆண்டவர் எங்க, அவரோட பிரசனம் எங்க அப்படின்னு சொல்லி தேடுறோம். ஆனா ஆண்டவர் வந்து அவரோட பிரசனத்தையே காட்டுற நேரத்துல நாம வந்துட்டு நம்மளோட அதை வந்து நம்ம ரிசீவ் பண்ணாம நம்மளோட பயத்துக்குள்ள நம்ம அதை குறிச்சதான ஒரு பயத்துக்குள்ள போயிட்டோம். நம்ம மரண பயத்துக்குள்ள போயிடும். என்னன்னா ஒரு பிரச்சனை கழுத்தை நிறைக்கும் போது ஆண்டவரே நீர் எங்கன்னு கேட்கிறோம். இப்ப ஆண்டவரே வந்து நிக்கும் போது ஐயோ நான் இருப்பேனா இருக்க மாட்டேனான்னு யோசிக்கிறோம். புரியுதா? நம்ம என்னடா நான் எங்கடா இருக்கிறேன், என் நிலைமை என்ன அப்படின்றத யோசனை. So today God wants to deal with this fear. So, இன்னைக்கு வந்து ஆண்டவர் இந்த மாதிரியான பயத்தை தான் வந்து கையாளணும்னு நினைக்கிறார். So I want you to look at yourself and tell God is with me. நீங்களே உங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு. Lord, you are with me. ஆண்டவரே நீங்க என் கூட தான் இருக்கிறீங்க. See, I want you to read the 3rd verse of Psalm 23. It says, சங்கீதம் 23:3வது வசனம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். Yeah, he refreshes my soul. He guides me along the right path for his name's sake. For his name's sake. தம்முடைய நாமத்தின் நிமித்தம். Which means you and I are very special. So அப்படின்னா நீங்களும் நானும் ரொம்ப ஸ்பெஷல் அவருக்கு. Because he has not only put his image on you, he has put his name on you. அவர் வந்து அவரோட சாயலை மட்டும் நம்மளுக்குள்ள போடல, அவருடைய நாமத்தையே நம்மளுக்குள்ள போட்டிருக்கிறார். Now the 3rd verse says, he refreshes my soul. 3வது வசனம் சொல்லுது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி. And in verse 4 he says, for thy rod and thy staff they comfort me. 4வது வசனத்துல உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Yeah, see, there is always a comfort. He refreshes my soul and his staff and his rod they comfort me. So இந்த ரெண்டு வசனத்திலையும் பாருங்க, அவர் என் ஆத்துமாவை தேற்றி, அப்புறம் அடுத்ததுல வந்து அவர் உமது கோலும் அவர் தடியும் என்னை தேற்றும். So ultimately he is a God who comforts you. So அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னா நம்மள வந்து நம்மை தேற்றுகிறவர். So he comforts you by his presence. So அவர் எப்படி நம்மள தேற்றுறாரு அப்படின்னா வந்துட்டு அவருடைய பிரசன்னத்தினால. Yeah, by his word. அவரோட வார்த்தையினால. By his tangible vision. அவருடைய தரிசனங்களால. So you see, it is very important that today God wants to deal with your fear. So ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பயத்துல வர்க் பண்ண போறார். God wants you to come out of your fear. உங்களோட பயத்துல இருந்து உங்களை வெளியில வரணும்னு அவர் விரும்புறார்.
You have to come out of your fear. நீங்க today. உங்களோட பயத்துல இருந்து வெளியில வந்துதான் ஆகணும். No matter what your situation is today, you are coming out of it. சோ என்ன மாதிரியான சூழ்நிலையா இருந்துட்டு போட்டோம், இன்னைக்கு நீங்க அந்த பயத்துல இருந்து வெளியில வந்தே ஆகுறீங்க. Death is not in your biodata anymore. சோ மரணம் அப்படிங்கிறது உங்களோட Resume. உங்களோட ரெசியூம்லே இல்ல, சரித்திரத்தில் இல்ல. சரித்திரத்திலே இல்ல. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. மரணம் அப்படிங்கிறது உங்களோட சரித்திரத்திலே கிடையாது. I want you to say loudly. சோ அத கொஞ்சம் சத்தமா நீங்களே டிக்ளேர் பண்ணுங்க. மரணம் அப்படிங்கிறது வந்துட்டு என்னோட சரித்திரத்திலே கிடையாது. Yeah, because he is there to comfort me. சோ ஏன்னா வந்துட்டு என்ன ஆறுதல் படுத்துறதுக்கு தான் அவர் இருக்கிறார். Many of you are going to receive a comfort after this message. சோ இந்த செய்திக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ஒரு ஆறுதலான ஒரு ஆறுதலை வந்து நீங்க அடைய போறீங்க, பெற்றுக்கொள்ள போறீங்க. See, even if there is a problem, you are afraid of a death. Even if God reveals himself, again you are afraid of death. சோ ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட நம்ம உடனே வந்து மரணத்தை குறிச்சதா பயப்படுறோம். அதேதான் ஆண்டவர் அவரோட சாயல நம்மளுக்கு, அதாவது அவரோட மகிமையை நம்மளுக்கு காட்டினா கூட நம்ம வந்துட்டு மரணத்தை குறிச்சு பயப்படுறோம். Now, the place where, when God is showing his glory and people are terrified, now that made me question. ஆண்டவர் வந்து அவர் மகிமையை காட்டுறாங்க, ஆனா மக்கள் வந்து அத குறிச்சு பயந்து மரணத்தை குறிச்சு பயப்படுறாங்க அப்படின்னா அது அந்த இடத்துல வந்து Seeing God, they are afraid of death. ஆண்டவரை பார்த்து அவங்க மரணத்தை குறிச்சு பயப்படுறாங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. Now the question is, why should you should actually be happy to see the Lord? சோ அந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி வருது, என்ன அப்படின்னா ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சந்தோஷம் தானே படணும், அந்த இடத்துல ஏன் அந்த பயம் வருது? Many of us, when you are in a deep problem, you say, if only God is there, I will question him. நிறைய பேர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில இருக்கும் போது நம்ம நிறைய சொல்லியிருப்போம் இல்லையா, இப்ப மட்டும் ஆண்டவர் இருந்தாருன்னா அவரை நான் கேள்வி கேட்பேன், I will question him. நான் அவரை கேள்வி கேட்பேன், I wish I could talk to him. நான் வந்து அவர்கிட்ட பேசுவேன், நானு சண்டை போடுவேன். But God is, but the truth is, if he reveals himself, you won't have any words to உண்மை speak. என்ன அப்படின்னா வந்துட்டு அவரை வந்து அவர் மகிமையை வெளிப்படுத்தும் போது நம்மளுக்கு பேச முடியாது. That's because, so I was asking Lord, why? நான் அதான் கேட்டுட்டு இருந்தேன் ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருந்தேன். So at that particular time, there is something the Lord opened my eyes to see. அந்த நேரத்துல வந்து ஆண்டவர் எனக்கு கண்களை திறந்தாரு, ஒரு காரியத்தை பாக்குற மாதிரி. If you carefully see in the Old Testament, பழைய ஏற்பாடுல கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னா, many times God speaks to man according to his righteousness, according to the man's righteousness. சோ நிறைய இடத்துல பழைய ஏற்பாடுல பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் வந்து மனுஷனோட பேசுறது வந்து மனுஷனோட நீதி நிமித்தமா பேசுற மாதிரி இருக்கும். That is according to my righteousness, my holiness, my obedience, God speaks. So மனுஷனோட நீதி, மனுஷனோட பரிசுத்தம், அப்புறம் இன்னொன்னு சொல்லி மனுஷனோட கீழ்ப்படிதல், அத போக்கஸ் பண்ணி ஆண்டவர் பேசியிருப்பார். Yeah. Let me quote you a verse, only then you will understand what I'm saying. நான் கொஞ்சம் வசனங்களை வந்து கோர்வைப்படுத்துறேன், அப்போ உங்களுக்கு இது நல்லா புரியும். In Genesis chapter 6 and verse 9. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். Where it talks about Noah. நோவாவை பத்தி அதுல சொல்லப்பட்டிருக்கு. And if Genesis chapter 6 and verse 9, it says, Noah was a righteous man, blameless among the people of his time, and he walked faithfully with God. நோவாவின் வம்ச வரலாறு, அப்படிதான். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். Read it again. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே. So Noah was a righteous man, blameless among the people of his time. தன் காலத்தில், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும்
உத்தமனுமாய் இருந்தான். Further. So God was choosing such people and God was having a conversation with them. சோ ஆண்டவர் வந்து அந்த மாதிரியான ஒரு ஜனங்களை வந்து ஆண்டவர் வந்து செலக்ட் பண்ணி அவங்களோட ஒரு உரையாடல் வச்சிட்டு இருந்தார். Let me give you one more example. If you read about Job, இன்னொரு ஒரு உதாரணம், if you read in the book of Job, chapter 1 and verse 8. Job chapter 1 and verse 8. யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். Yeah. Mm. And it says, then the Lord said to Satan, have you considered my servant Job? There is no one on earth like him. He is blameless and upright, a man who fears God and shuns evil. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். So again, God was seeing for a righteous man and he wanted to talk with him. So மறுபடியும் வந்து ஆண்டவர் வந்து நீதிமானா இருக்கிற ஆட்களை பார்த்து அவனோட வந்து ஒரு உரையாடல் You வச்சிருந்தார். can see a lot of people, whomever God was speaking to, like Moses, like Elijah, Elisha, or you take Daniel, you take so many people, they were so much into self-righteousness. சோ நம்ம நிறைய கேரக்டர்ஸ் வந்து நம்ம பாக்குறோம் பழைய ஏற்பாட்டுல. மோசஸ், எலியா, எலிஷா, தானியேல், அந்த மாதிரி ஆட்கள், அவங்க எல்லாம் அந்த கேரக்டர்ஸ் பீப்புள் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து சுய நீதிமான்களா வந்து காணப்பட்டாங்க. They did not have God's righteousness in them, but they have their own righteousness in them. அவங்களுக்குள்ள வந்து ஆண்டவரோட நீதி வந்து காணப்படல, அவங்களுக்குள்ள அவங்களோட நீதியே காணப்பட்டுச்சு. And that is actually a problem. சோ அது ஒரு பிரச்சனை தான். Because they were operating in their own righteousness, their own self-righteousness, and they did not have God's righteousness in them. சோ அவங்க வந்து அவங்களோட சுய நீதிகள்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர ஆண்டவரோட நீதிங்கிறது அவங்களுக்குள்ள காணப்படல. Because they were working in self-righteousness, when they saw the glory of God, the first thing their conscience was telling them that, oh, you're not good enough to be over here. சோ அவங்க வந்து அந்த மாதிரியான ஆட்கள் வந்து அவங்களோட சுய நீதிகள்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால ஆண்டவரோட மகிமையை பார்த்த உடனே நான் அதுக்கு தகுதியானவனு கிடையாது, அப்போ வந்துட்டு இல்ல ஐயோ நான் அதமாயிருவேன், அதனால ஐயோ நான் அதமானேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. So now do you understand from where the fear comes from? Yeah, correct. So இப்ப புரியுதா எங்க இருந்து பயம் வந்ததுன்னு? ஏன்னா இப்பவும் தான் எனக்கும் புரியுது. So இப்படிதான் brought up. So many of the time we are operating in our righteousness, and because of our righteousness, and our own righteousness has become a problem to us. நிறைய நேரத்துல வந்து நாம நம்மளோட சுய நீதியிலே நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கறனால நம்மளோட அந்த சுய நீதியே நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா வந்துச்சு. So this was the kind where God was speaking in the Old Testament. So இந்த மாதிரி தான் ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாடுல பேசிட்டு இருந்தார். Because God didn't have any other means to speak to man. So ஆண்டவருக்கு வந்து வேற மனுஷனோட பேசுறதுக்கு வேற எந்த வாய்ப்பும் வேற எந்த வழியும் இல்ல. Because only at least these guys will at least give some ear to listen, but others will not even listen. So ஏன்னா இந்த மாதிரியான ஆட்கள் தான் கொஞ்சமாச்சும் அவர் பேசுறதை கேட்பாரு. ஏன்னா மத்த ஜனங்கள் வந்து சுத்தமா கேட்கவே மாட்டாங்க. At the time of Moses, people said, Moses, you listen to the voice of God and speak to us. We don't want to listen to the voice of God. So மோசே காலத்திலயுமே வந்து ஜனங்கள் என்ன சொன்னாங்கன்னா, மோசே வந்து நீங்க போய் கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க, நாங்க வந்து அதை கேட்கறதுக்கு நாங்க வந்து விரும்பல, நீங்க கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க. See, that is why when Jesus came, he wanted to bring in
Father God's righteousness into us so that it will be easier for him to share his heart to us. சோ அதனாலதான் இயேசு வந்த போது பிதாவோட நீதிய நம்மளுக்குள்ள கொண்டு வரணும்னு விரும்பினாரு. அப்பதான் பிதாவோட இருதயம் எப்படிப்பட்டதுங்கிறது நம்மளுக்கு விளங்கும். So if you actually see all in the Old Testament, all these people, their righteousness was based on the commandments and laws. That's how their righteousness was. சோ பழைய ஏற்பாடுல அந்த மனிதர்கள் அவர் செலக்ட் பண்ண அந்த மனிதர்களோட நீதி எல்லாம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே லா பேஸ்டா இருந்தது. அதாவது கட்டளைகள் கற்பனைகள் அதை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. And because it was based on the law, these people were having a picture that they were trying to understand God based upon the laws and commandments. சோ இந்த மாதிரி அவங்க வளர்ந்தனால அதாவது இவங்க இவங்களுடைய நீதி நியாயப்பிரமாணம் கட்டளை கற்பனை அப்படின்னே இருக்கிறதுனால இவங்க கடவுளை எப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அந்த நியாயப்பிரமாணம் கட்டளைகள் அப்படின்றதுல வச்சு இப்படிதான் கடவுள் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க. But actually the laws and commandments does not give the picture of God. So அதனால அந்த கட்டளைகளும் கற்பனைகளும் நியாய பிரமாணங்களுமே ஆண்டவரை பத்திதான ஒரு வரைபடத்தை அது கொடுக்காது. Yeah, because the laws and commandments were given to man so that for his protection, not to reveal God's character. So அந்த நியாய பிரமாணங்களும் கற்பனைகளும் கட்டளைகளும் கொடுக்கப்பட்டது மனுஷனோட ப்ரொடெக்ஷனுக்காக தவிர ஆண்டவரோட கேரக்டர் என்ன அப்படிங்கறத காட்டுறதுக்காக கிடையாது. குணாதிசயங்கள் ஆண்டவரோட குணாதிசயங்களை காட்டுறது கிடையாது. So actually the only person who actually revealed the Father God's character was Jesus. So இயேசு மட்டும்தான் ஒரே மனிதர் பிதாவோட கேரக்டர் அவரோட பிதாவோட குணாதிசயங்களை எடுத்து சொன்னது. Hallelujah. Hallelujah. See, this is where we all go wrong. So இங்கதான் நம்ம தவறுதலுக்குள்ள போயிருவோம். See, that's what Irene was saying, overthinking skill. சிஸ்டர் ஐரின் வர்ஷிப்ல சொன்னாங்க இல்லையா, ஓவர் திங்கிங் ஸ்கில் அப்படிங்கிறது. We think too much of God, and that too much itself is keeping us away from God. So நம்ம ஆண்டவரை குறிச்சு ரொம்ப யோசிக்கிறோம். அந்த ரொம்ப அதிகமா யோசிக்கிற அந்த ஸ்கில் தான் நம்மள என்ன பண்ணுதுன்னா நம்மள ஆண்டவரோட விலகி வைக்குது. It doesn't take us close to God. So அது நம்மள ஆண்டவரோட நெருங்க பண்றது கிடையாது. It is actually separating you from God. So அது ஆக்சுவலி என்ன பண்ணுதுன்னா ஆண்டவர்கிட்ட நம்மள பிரிக்க தான் பாக்குது. Hallelujah. So today I'm telling you, I want to show you another interesting verse. So இன்னொரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புறேன். In John chapter 1, யோவான் 1ஆம் அதிகாரம் and verse 12. Can you read it? 12வது வசனம். 1:12. Yeah. John chapter 1 and verse 12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். Now I'll read it in English. It says, yet to all who did receive him, to those who believed in his name, he gave the right to become children of God. There's a word which says received him. அதுல ஒரு வார்த்தை இருக்குது, ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு. Okay, underline that word, receive. அந்த ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கோடிட்டு வச்சுக்கோங்க. Now come to John chapter 3. யோவான் 3ஆம் அதிகாரம் வாங்க. And let's read verse 15 first. 15வது வசனத்தை நம்ம வாசிப்போம். That everyone who believes may have eternal life in him. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. There it says receive him. Here it says believe in him. So அங்க வசனம் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா ஏற்றுக்கொண்ட
அங்க என்ன சொல்லியிருக்குன்னா 12வது வசனத்துல வந்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இங்க வந்து இந்த வசனத்துல வந்து இதானே ம். விசுவாசிக்கிறவன் எவனோ Ah, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை Now, அடையும். if you read verse 17, it says, "For God did not send his Son into the world to condemn the world, but to save the world through him." 17வது வசனம், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். Now, my question to you, So, உங்ககிட்ட ஒரு கேள்வி, salvation is for the humanity or is it for the world also? ரட்சிப்புன்றது மனுஷனுக்கு மட்டும்தானா இல்ல உலகத்துக்கும் சேர்த்து தானா? Yeah, the word is very clear over here. You know, God did not come to give salvation to man alone, but he came even to save the world. சோ ஆண்டவர் வந்து இந்த உலகத்துக்கு வந்தது வெறும் மனுஷனுக்காக மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்காகவும். So don't think you can escape from the world and if you go to heaven you will be happy. சோ நீங்க வந்து இங்க இருந்து உலகத்துல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகி பரலோகம் போயிட்டோம் அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. On one particular time you will have to come back to the world. ஒரு குறிப்பிட்ட டைம்ல நம்ம திருப்பி இந்த உலகத்துக்குள்ள வந்துதான். Okay, that's a different subject. I don't want to go into that. அது ஒரு வேற அது வேற டாபிக். அது நம்ம அதுக்குள்ள போவோம். இப்போதைக்கு டச் பண்ண வேணாம். But let me go back to verse 15. திருப்பியும் மறுபடியுமாக 15ஆம் வசனத்தை போவோம். For everyone who believes has the eternal life. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. Anyone who there in verse 1 in chapter 1 and verse 12 it says who receives him becomes the son of God. So 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வந்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவருடைய பிள்ளைகளாகும்படி அப்படின்னு. So, which is the first step? எது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? Believe or receive? நம்புறதா இல்லாட்டி ஏற்றுக்கொள்றதா? Which is the first step? So the first step is to believe. So முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்புறது. So what is it that you believe? எதை நம்புற? What is it that you believe? எதை நம்புறீங்க? Okay, you believe in Jesus, but what do you believe about Jesus? சரி, நான் இயேசுவை நம்புறேன். அப்ப அவரை பத்தி என்ன நம்புறீங்க? See, that's what do you believe about Jesus? Oh, he came to die for me on the cross. So ஆண்டவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நீங்க நம்புறீங்க? எனக்காக அவர் மரிக்க வந்தாரு சிலுவையில அப்படி. Why? I did not follow the law, so he came and died for me, so that I can become righteous. ஏன் நம்ம அந்த மாதிரி பதில் சொல்றோம்? ஏன்னா நான் வந்து நியாயப்பிரமாணங்களையும் கற்பனைகளையும் நான் வந்து ஒழுங்கா கடைபிடிக்கல, அதனால நான் பாவத்துக்குள்ள போயிட்டேன், அதனால அவர் அதுக்காக மரிக்க வந்தாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். So if that is why he is come to save you, which means what is the Lord trying to restore? Is he trying to give his righteousness in you, or is he trying to restore your righteousness? So அப்படி பாத்தீங்கன்னா அப்ப ஆண்டவர் வந்து உலகத்துல வந்தது வந்து அவரோட நீதியை வந்து நம்மளுக்குள்ள வைக்கிறதுக்கு வந்தாரா, இல்ல அப்படின்னா நம்மளோட நீதியை சரி பண்றதுக்காக வந்தார்? If you say he came to restore you because you fell from the law, which means he's restoring your righteousness. இப்ப நம்ம வந்து ஒருவேளை வந்து இல்ல அவர் வந்து நான் வந்து பாவத்துல விழுந்துட்டேன், அதனால என்ன திருப்பி மறுபடியும் என்ன வந்து ரெஸ்டோர் பண்றதுக்கு தான் அவர் வந்து வந்தாரு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா உன்னோட சுயநீதியா சரி பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு அவருடைய நீதியை உனக்குள்ள கொடுக்கல. ஏன்னா நீ நியாயப்பிரமாணத்துல விட்டு வெல்லப்பட்டுனா யாரோட நீதி பாதிக்கப்படுது? உன்னோட நீதி தான் பாதிக்கப்படுது. அப்ப அவர் சிலுவையில மறிச்சு உன்னை சரி பண்ணாருன்னா எதை சரி பண்றாரு? உன் நீதியை தான் சரி பண்றாரே தவிர தேவ நீதி உனக்குள்ள வரல, இல்லையா?
So that's why that particular point is actually not the right point. அதனால தான் அந்த பாயிண்ட் சரியான ஒரு பாயிண்ட் கிடையாது. See, that's why I showed you two different things. Receive, believe. அதனாலதான் உங்களுக்கு ரெண்டு காரியத்தையும் நான் சொன்னேன். ஏற்றுக்கொள்றது, நம்புறது. So, receiving makes you the son of God, which means God's righteousness is coming into you. சோ ஏற்றுக்கொள்றது அப்படிங்கும்போது உங்களை பிதாவோட குமாரனா காட்டுது. அப்படின்னா அவரோட நீதி நம்மளுக்குள்ள வருதுன்னா. If you don't believe the right thing, you won't become the son of God because you say, I'm not worthy of it. சோ நம்ம சரியானதை நம்ம நம்பல அப்படின்னா நாம அவரோட குமாரன் குமாரத்தி அப்படின்னு சொல்லிக்காம நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா நான் அதுக்கு தகுதியானவன் அல்ல அப்படிங்கிற மாதிரி போயிடணும். So if you believe in Jesus, what do you believe about Jesus is very important. சோ நம்ம ஆண்டவரை நம்புறோம் அப்படின்னா, இயேசுவை நம்புறோம் அப்படின்னா அவர் எப்படி அவரை நம்புறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். Because if you are only going to believe that he came to die for your sin, then you are missing a lot of things. சோ அவர் என்னோட பாவத்துக்காக தான் அவர் பாவத்துக்கு மட்டும்தான் அவர் வந்தாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்ப நிறைய விஷயங்கள் நீங்க மிஸ் பண்ண போறீங்க. கரெக்டா புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்றேன்னா பாவத்துக்காக மட்டும் மரிக்க வரல, அது மட்டும் கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். நீங்க so you need to understand that he is restoring you by giving his righteousness in you. That is why you're by believing you also receive Christ in you. இயேசுவை நம்புறதுனால நீங்க இயேசுவை நம்ப மட்டும் செய்யல, அவரை உங்களுக்குள்ள நீங்க பெற்றுக்கொள்றீங்க. அப்படி நீங்க so when you receive him, if you believe that you are the child of God, if you say, even though I walk through the valley of shadow of death, I will fear no evil because thou art with me. You are with me. I am in him and he is in me. See, when you நீ விசுவாசிக்க மட்டும் செஞ்சீன்னா எதை பத்தி விசுவாசிக்கிறேன்னு தெரியாம விசுவாசிப்ப. ஆனா இயேசுவை விசுவாசிக்கிறதுனால அவரை நீ உனக்குள்ள நீ பெற்றுக்கொள்ளட்டினா, ஏற்றுக்கொண்டினா நீ அவருக்கு பிள்ளையா மாறுற. நீ பிள்ளையா மாறும் பொழுது நீ எந்த சூழ்நிலை உனக்கு வந்தாலும், மரண இருளின் பலன்களானதாலும் தேவரீர் என் கூட நீங்க இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு இடத்துல உன்னுடைய நம்பிக்கை நிற்கும். You understand? Do you understand? புரிஞ்சுக்கிட்டீங்களா? So this is a deep truth which is very, very important. இது ஒரு ஆழமான உண்மை. இது ரொம்பவே முக்கியம். Because only when you understand, because otherwise if God is going to reveal his glory, again you are like, oh, I only deserve death. சோ அத புரிஞ்சிக்கல அப்படின்னா ஆண்டவரோட மகிமையை வெளிப்படுத்தும் போது நான் மரணத்துக்கு மட்டும் தான் பாத்திரவானன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு நம்மளுக்கு இருக்கு. But you are if you believe that I am the son of God, ஆனா நம்ம நான் அவரோட குமாரன் குமாரத்தி அப்படின்னு நம்ம நம்புனோம்னா no death, you're not afraid of death. சோ நீங்க மரண பயம்ங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது உங்களுக்கு. I feel a mighty presence of God right now. ஆண்டவரோட மகிமையான நடத்துதல என்னால உணர முடியுது. Presence. There is a mighty presence right now moving among our midst. There is a mighty presence of God moving in our midst. தேவனுடைய ஒரு மகிமையான பிரசன்னம் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறது. Let's all close our eyes. We are going to look into the Lord right now. Today God wants to remove your fear. உங்களோட பயத்தை ஆண்டவர் இன்னைக்கு நீக்கணும்னு நினைக்கிறாரு. Your fear. உங்களோட பயம். Your fear should leave today. இன்றைக்கு உங்களோட பயம் உங்களை விட்டு விலகுவதாக.
He's not a God who punishes you, but he's a God who celebrates you. சோ அவர் வந்து உங்களை வந்து தண்டிக்கிற தேவன் கிடையாது, உங்களை கொண்டாடுகிற தேவன். He wants to celebrate you. உங்களை கொண்டாடணும்னு விரும்புறாரு அவரு. Brother Mithran, if you're there right now, I feel the presence of God on you. I feel the presence of God on you. Lebra mama lakata rabalakata. Thank you, Today, Jesus. God is removing every guilt from your life. Amen. Every guilt He is removing. Amen. You are going through a lot of pain inside of you. நிறைய உள் காயங்கள் நிறைய இருக்குது மனசுல. உங்களை காயப்படுத்தினவர்களும் இருக்கிறாங்க, காயப்பட்டதும் உண்டு. Today, God is restoring you, brother. Amen. I feel Hallelujah. the power of God touching you right now. Amen. The name of Jesus. Amen. The love of God is embracing you. The love of God is moving in you. Thank you, Jesus. ஒரு restoration. ஒரு restoration. உங்களை மீண்டும் கட்ட போகிறார், மீண்டும் உங்களை தூக்க போறார், மீண்டும் உங்களை உயர்த்த போறார். எஸ், நீங்க துளைத்ததெல்லாம் உங்களுக்கு மீண்டும் திரும்ப வரப்போகுது. டாடி, எஸ். நீங்க நிறைய நேரம் நீங்க யோசிச்சீங்க. என்ன யோசிச்சீங்கன்னா, ஓ நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால நான் இப்ப கஷ்டப்படுறேன், அவங்களாம் அதனால நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன், உன் கூட தான் இருக்கிறேன். அவங்க நல்லா இருக்கிறது போல தெரியல, ஆனா இல்ல, அவர் உங்க கூட இருக்கார். அவர்கள் மீண்டும் உங்க கிட்ட வருவார்கள். They will come back to you. Yeah. Receive. The joy of the Lord is touching you today. Amen. Receive the joy of the Lord. Amen. Re pa 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 pa. Shaka balagada rabe kabalada rabam. Yes, அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கு. I see the eye of the Lord watching you. Thank you, He's watching you. He's watching you. Amen. A new beginning. A new beginning. Amen. Yes, Daddy. God, you're going to encounter God in a way you have never encountered Him before. Amen. Jesus. God is also healing your physical body. Amen. I don't know what you are going through. Yes, Lord. Thank you, Jesus. But I'm seeing a problem in your physical body. God is healing you right now. Amen. Stotram. He's healing you. He's healing you. Heal. Be healed in the name of Jesus. Amen. Stotram. Thank you, Jesus. Hallelujah. Every physical condition. Amen. Stotram. Being gone. Jesus. Your sleep is going to be sweet hereafter. Amen. உங்களுடைய தூக்கம் இனி இனிமையா இருக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். Amen. Thank you, brother. Thank you. Thank you, Jesus. Let's pray. Let's keep praying. Let's keep praying. Thank you. Daddy, I bless everyone who have come here. I bless everyone. Indriki, whatever they have listened today, let it bless them. இன்னைக்கு அவங்க கேட்ட செய்தி எல்லா வார்த்தையும் அவங்களை ஆசீர்வாதமாக மாறட்டும். Let their heart come to a place to receive you. So அவங்களோட இருதயம் வந்து உங்களை வரவேற்கிறதுக்கு தக்கதான இருதயமாக மாறுவதாக. Yes. Let their hearts receive you. உங்களை ரிசீவ் பண்ற இருதயமாக மாறுவதாக. Sister Satya sister, ஆண்டவர் நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். Are you there? Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Rekha mama ladaraba.
லகதனமலஹந்தரபாக்கபா. God, நான் ஒரு தரிசனம் பார்க்கிறேன். ஒரு பட்டயம் அப்படியே உங்களை உள்ள அப்படி குத்துன மாதிரி இப்படி குத்தி இருக்குது. இன்னைக்கு எந்த காரியத்தை குறித்து பாரப்படுறீங்களோ அந்த காரியத்துக்கு கர்த்தர் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்றார். And he is setting you free today. நான் கூட இருக்கிற மகளே, உங்க பிள்ளைகளோட காரியத்திலையும் கர்த்தர் கூட இருக்கிறார். ஒரு பெரிய காரியத்தை நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய மகிமையான காரியத்தை உங்களுக்கு செய்ய போறார். He's going to restore your sister, restore your children, restore your family. Yeah, பெரிய வழியை நான் பார்க்கிறேன். ஒரு பட்டை அப்படியே உருவ குத்தி இருக்க, அதனுடைய வழி மரியாளுக்கு ஒரு பட்டயம் உருவினது போல இருந்துச்சா. கர்த்தர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன். எல்லாம் உள்ளுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில கொண்டு போய் விட போகிறார். Thank you, Jesus. Thank you, Jesus. In Jesus' name. கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். அதே சங்கீதம் 23 நீங்க பாத்தீங்கன்னா, if you I want to say something and finish. நான் ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புறேன். If you see in the Psalm 23, சங்கீதம் 23 the last two verse, கடைசி 2 வசனம், verse 5 and verse 6. 5வது வசனமும் 6வது வசனமும். Verse 1, 2 and 3 talks about a destiny. 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் மூன்றுமே வந்துட்டு ஒரு போய் சேரக்கூடிய ஒரு இடத்தை குறித்து பேசுது. Verse 5 and 6 talks about God's honor to you. கணம். 5வது 6ஆம் வசனம் வந்து ஆண்டவருடைய கணத்தை குறிச்சு பேசு. That it talks about how God wants to honor you. So அந்த வசனம் வந்து ஆண்டவர் வந்து உங்களை எப்படி கனப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அதை பத்தி பேசு. So நல்லா புரிஞ்சு, so you need to understand that God is going to honor you today in the midst of your enemies. See verse 5 பாருங்க. Verse 5 talks about in the midst of my enemies. 5ஆம் வசனம் வந்து பேசுது என் சத்துருக்களுக்கு முன்பாக. So the enemy itself is death. So அந்த சத்ருவே வந்துட்டு மரணமே ஒரு சத்ருதான். Yeah. So he's telling in the midst of my enemies, he is preparing a table before me. So அவர் என்ன சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. So he is preparing not only a table, he is anointing your head with oil and your cup is overflowing. So அவர் வந்து உங்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை மட்டும் ஆயத்தப்படுத்தல, உங்க தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்றாரு, உங்க பாத்திரம் நிரம்பி வழிகிறது. See, Siji, Shini, I believe you both are here. This word is for you both. Yes, thank you. இந்த வார்த்தை உங்க ரெண்டு பேருக்கு தான். Okay. சத்துருக்களுக்கு முன்பாக உங்க தலைய ஆண்டவர் உயர்த்துவார். Thank you, உங்க Jesus. பாத்திரம் நிரம்பி வழியும். இனி நீங்க வழிந்தோடுகளா இருப்பீங்களே தவிர உங்களை யாரும் ஒரு இதுல பிடிச்சு வைக்கவே முடியாது. You are going to overflow. Hallelujah. Thank you, Jesus. Re pa 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 pa. La pramantarabekama. Goodness and mercy will follow. நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். Yes. I see the miracle of God flowing right now.
So, I see the miracle of God. Whoever wants a miracle, just receive, believe and receive, believe and receive. Yes, if you're waiting for a miracle, I'm not talking about if you're waiting for a healing. Yes, your miracle for a job. If you want a miracle in your finances, if you want a miracle in your promotion, if you want a miracle, no matter what your situation is, miracles are happening right now. In the name of Jesus, breakthroughs are coming in your life. உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தின் ஒரு பிரசன்ஸ நான் பார்க்கிறேன். உங்க மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Rabalata namashanta Rebecca. Lakramanta Rabaka. Yes, 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 yes. Your life is not going to be the same. Your life is not going to be the same. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Daddy, we thank you for this time. Continue to bless us. Thank you for the word, Daddy. Strengthen us. In Jesus' name, we pray. Hildaka, இருக்கீங்களா Hildaka? Hildaka? Oh, Ribalada namashanta. no. Hildaka, இருக்கீங்களா? Thank you, Jesus. Paulana? Okay, okay. Thank you, Jesus. Thank you, Jesus. Shabalada Rabba. Okay. Okay. Irene இருக்கியா? Yes, brother. சரி, ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிரு. Thank you, Jesus. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆண்டவரே, இது புது அர்த்தங்களை கொடுத்ததுக்காக அத இங்க இந்த மீட்டிங்ல இருக்கிற எல்லாரும் அதை ரிசீவ் பண்ணணும். ஆக்சுவலி ஜீசஸ், தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ சோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் வேர்ட். இன் ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. தேங்க்யூ. Amen. Amen. Okay. One minute. Recording மட்டும்